இந்த வீடியோவில் மேங்கோ க்ரீம் எப்படி செய்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேங்கோ க்ரீமுக்கு 2 மீடியம் சைஸ் மேங்கோ வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை அப்படியே மிக்சியில் நான் மாற்றிட்டு சூப்பராக அரைச்சி எடுக்க போகிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மிக்சரில் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து இதுக்கு போதுமானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. ஸோ இதையும் நல்லா நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது கூட வந்து நான் மில்க்மெய்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுவும் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மில்க்மெய்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த திக் பேஸ்ட்டை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவராவது ஸ்டோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கும் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து மில்க்மெய்ட் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் பீட்டர், நம்ம வந்து க்ரீம் தான் பண்ண போகிறோம். ஸோ பீட்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமில் திக்கான இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடியில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிறத இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் க்ரீம் வந்து ரொம்ப வாட்டரி ஆயிரும். ஸோ இதை நல்லா நான் வந்து பீட் பண்ணிக்கிற போகிறேன். இதுக்கும் நம்ம வந்து மில்க்மெய்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க்மெய்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணலாம். ஸோ சுகர் கிரைண்ட் பண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்து மில்க்மெய்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்மெய்ட் ஆட் பண்ணி நல்லா நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையுமே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. தனித்தனியாக எடுத்து வைங்க. இந்த மேங்கோ பல்ப்பை வந்து இந்த ஒயிட் க்ரீமோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஒயிட் க்ரீம் வந்து தனியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு இந்த பவுலே வந்து ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். நான் இதை அப்படியே வந்து வேறு பவுலுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இதை அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து பீட் பண்ணுறேன். எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மேங்கோ க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மறுபடியும் 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். லேயராக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதான் அந்த ஒயிட் கலர் க்ரீம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சது, கொஞ்சம் மேங்கோ பீஸாக கட் பண்ணது, இந்த மேங்கோ க்ரீம். இதை வந்து நம்ம லேயராக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ பல்ப் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணி அப்படி லேயராக நான் வந்து பண்ண போகிறேன். பாருங்கள்.
எம்மியான டேஸ்டியான மேங்கோ க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சீசனுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் எஃப்எம் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.